மக்கள் வந்து மூணாவது ஆள் வரட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டுமே சரியில்லை. அப்போ மூணாவது ஆளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி மு.க. ஸ்டாலினுக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்தாலும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே. பார்த்தா தானே தெரியும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு தெரியும். யார் என்னென்ன பண்ணாங்களாம் தெரியாது. விஜய்க்கு ஏதோ பண்ணுறாரு ஒழிய அதில் அனுபவசாலின்னு பார்த்தா உதயநிதி தான். இப்போ விஜய்க்குன்னு சொல்ல முடியாது, உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொல்லவே முடியாது. யார் ஒருத்தருமே எதுவுமே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. பண்ணுறவங்கள ஏதோ குறை சொல்ல தான் நம்மளோட ஆளுங்களோட முக்கியமான வேலையே. விஜய் சார் நல்லா பண்ணுறாரு, நிறைய சிறப்பான திட்டங்கள் கொண்டு வராரு அப்படின்னு தோணுது. அவரோட ஃபேன் பேஸ் நிறையவே இருக்குது. எனக்கு ரெண்டு பேருமே ஐடியா இல்லை. ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க? ரெண்டு ஆட்சியுமே பிடிக்கல எங்களுக்கு. அப்படின்னா அவங்க எதுவுமே இன்னும் பண்ண மாட்டேங்காங்க. ஒன்றுமே உதயநிதி ஸ்டாலின் ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டேங்காங்க. அது விஜய் வந்தால் மட்டும்தான் அந்த இது நடக்கும். இப்போதைக்கு டிவிக்கே தான் கொஞ்சம் இளைஞர்களாக பார்த்தா அவங்க தான் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. உதயநிதி பற்றி சொல்லணும்னா அவர் ஏற்கனவே அரசியலில் இருக்கிறாரு. அவர் நல்ல தலைவர். விஜய் பற்றி சொல்லணும்னா இப்போது இருக்க தமிழகத்துக்கு ஒரு இந்த மாதிரி அரசியல் தலைவர் தேவைன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை பூர்த்தி செய்வார்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும். விஜய் தானே ஜெயிப்பார். விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேப்பா, விஜய் தான்ப்பா. டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவதேவ். இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால தமிழக அரசியல் உதயநிதி அவர்களுக்கா இல்லை விஜய் அவர்களுக்கான நெட்டிசன்கள் பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் அவங்களோட ஆதரவை யாருக்கு தராங்கன்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாப்புல. விஜய்க்கு எவ்வளோ மதிப்பு இல்லை. அப்படி இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நிறையா ஆதரவுகளும் வந்திருக்கு, எதிர்ப்புகளும் கொஞ்சம். எதிர்ப்பு நிறைய, ஆதரவு கொஞ்சம் தான். அப்படிங்களா? ஆமாம், உதயநிதிக்கு தான். உதயநிதிக்கு தாங்க. அவருக்கு ஏதாவது அரசியல் அனுபவம் நிறைய உதயநிதிக்கு. விஜய்க்கு தச்சமே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஏதோ பண்ணுறாரு ஒழிய அதில் அனுபவசாலின்னு பார்த்தா உதயநிதி தான். விஜய் தானே ஜெயிப்பார். அப்படிங்களா? எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் என்னோட கொள்கை கூட சொல்லலை. எம்ஜிஆர் சினிமா நடிச்சு தான் நல்லா மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே இது விஜயும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்புறீங்க? இப்போ விஜய்க்குன்னு சொல்ல முடியாது, உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொல்லவே முடியாது. கருத்துக்கள் இப்போ எப்படி சொல்லலாம்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்டாலினுக்கு தான் பொதுவாக எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் வந்திருக்கிறனால கருத்துக்கள் வேறுபடலாம், ஓட்டெல்லாம் அப்படியே பிரியலாம். லாஸ்ட்டில் யார் வர்றான்றது முடிவே இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. அதனால் இந்த வருஷம் அடுத்த வருஷத்தில் தெரிஞ்சிடும் ஆட்சிக்கு யார் உட்கார்றான்றது. ஏன்னா விஜய் வந்தனால போட்டி தான். 4 பேர் இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் இருக்கிற ஐயா, விஜய் இருக்கா, அப்படி அப்போ எடப்பாடி இருக்கா, அப்படி சீமான் இருக்கா, அப்படி இது சரியான போட்டி தான் இருக்கும். இதில் அண்ணாமலை வேறு இருக்கா, அப்படி இவங்க 5 பேருமே இருக்கிறனால யாருக்கு எப்படி ஓட்டு விழுதுன்னு சொல்லவே முடியாது. விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குங்களா? தமிழக வெற்றி கொடி அவங்களோட வெற்றி கழகத்தோட கொடி விட்டதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் எழும்பி இருக்குது. இப்போ மாநாடுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இது மறைமுக அரசியல்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதுசாக வந்தால் சர்ச்சைகள் வரதான் செய்யும். அவங்களுக்கு பாதிப்பு பிரச்சனை கண்டிப்பாக அவருக்கு முக்கியத்துவம் இருக்குது. புதுசாக ஒருத்தர் உள்ள நுழையினா அது கஷ்டம் தானே. அதனால் கொஞ்சம் பண்ணாங்க. இப்போ கேப்டனுக்கு பண்ணாங்க. இப்போ இவரும் வராருன்னா பண்ணுவாங்க. பண்ணி தான் வரணும். வாய்ப்பு இருக்குது. ஓகேப்பா, விஜய் தான்ப்பா. விஜய் தான். தளபதி விஜய் தான். தளபதி விஜய். இப்போ அவரோட கட்சி கொடி ஆரம்பித்தது நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறைய விமர்சனமும் போயிட்டுருக்கு நிறைய பேரோடது அப்படின்னு சொல்லிட்டு. இது மறைமுக அரசியலாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிஎம்கேவில் இருக்க உதயநிதி தான் நிறைய கார்னர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறைமுகமாக தான் கற்று பிறகு டேரெக்டாக பண்ணுற மாதிரி தான். யார் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. அதில் பிரச்சனையே கிடையாது. யார்
இப்போ விஜய் அவர்கள் கொடி வெளியிட்டிருக்காரு, நிறைய சர்ச்சைகள் வெளியே போயிட்டு இருக்கு. கொடியவே முடக்க போகிறதா நிறைய பேச்சுகளும் வந்துட்டு இருக்கு. யார் ஒருத்தருமே எதுவுமே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. பண்ணுறவங்கள ஏதோ குறை சொல்கிறது தான் நம்மளோட ஆளுங்களோட முக்கியமான வேலையே. அதனால் அதெல்லாம் கண்டுக்கூடாது. அவங்க பாட்டுன்னு அவங்க போயிட்டே இருக்கணும். விஜய் சார் நல்லா பண்ணுறாரு, நிறைய சிறப்பான திட்டங்கள் கொண்டு வராரு அப்படின்னு தோணுது. அவரோட ஃபேன் பேஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓட் ஸ்பிளிட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா 50% 50-50 அமையுன்றது வந்து என்னோட கருத்தாக இருக்குது. எனக்கு 2 பேருமே ஐடியா இல்லை. ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க? 2 ஆட்சியுமே பிடிக்கல எனக்கு. 2 ஆட்சியுமே பிடிக்கல. என்ன விஜய் அவர்கள் வந்து கட்சி கொடியை தான் வெளியே விட்டுருக்காரு. அது ஆதி தமிழர்கள் பற்றின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொள்கைகள் வெளியே சொல்ல ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். என்ன பண்ணால் அவங்க எதுவுமே இன்னும் பண்ண மாட்டேங்காங்க. ஒன்றுமே யார்? உதயநிதி ஸ்டாலின் ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டேங்காங்க. அது விஜய் வந்தால் மட்டும்தான் அந்த இது நடக்கும். விஜய் வந்தால் நிறைய மாறுதல் நடக்கும். இப்போ அவர் வந்து கட்சி கொடி வெளியே விட்டுருக்காரு, அதுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வருங்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும். அவங்களுடைய அரசியல் வந்து எப்போவுமே இருக்கணும். மக்களுங்களுக்கெல்லாம் நல்ல சேவைகள்லாம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு டிவிக்கே தான் கொஞ்சம் இளைஞரெல்லாம் பார்த்தா அவங்க தான் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து கொடி வெளியே விட்டதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. மறைமுகமாக உதயநிதி அவர் தான் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி நிறைய பேசிட்டு. ஆமாம், அது வதந்தியாக கூட இருக்கலாம். நம்ம என்ன பர்சன் நினைக்கிறது, அது அவங்கவுங்க கையில் இருக்குது. அரசியலுக்கு வந்தவங்க இந்த செய்யணும்னு சொல்கிறாங்க, கடைசி செய்கிற கிடையாது. அது தமிழக மக்கள் தான் பார்த்து பண்ணணும். நம்ம அரசியல் நம்ம நாட்டில் அரசியலுங்கிறது அது எல்லாமே பணத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. அது எப்படி நம்மளுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இவங்க எக்ஸ்பீரியன்ஸே வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸு மாற்றங்கள் எப்படி வேணாலும் வரும். தமிழகத்தில் மட்டும் இதுதான் அப்படின்னு கணிக்க முடியாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடஒதுக்கீடை பற்றி 7ஆம் அறிவு படத்தில் சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாரு. எனக்கு அப்புறம் அதை பற்றின ஒரு புரிதலே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. விஜய் இப்போ அவர்களும் படித்து நிறைய தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் சொல்லணும். இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க பிஃபோர் பொலிட்டிக்ஸில் இருந்ததுனால அவங்க தலைமுறையாக இப்போ தானே வராரு. இவரும் இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இதுக்கப்புறம் பல கருத்துக்களை சொல்லுவார் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அகெயின் மக்கள் வந்து கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது என்ன சொல்லுவாங்க, பூமர்ஸ் எல்லாம் போட்டாச்சு ஓட்டு. இனிமேல் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டால் கொஞ்சம் நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாறுதல்கள் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வேணும் சார். உதயநிதி பற்றி சொல்லணும்னா அவர் ஏற்கனவே அரசியலில் இருக்கிறாரு. அவர் நல்ல தலைவர். விஜய் பற்றி சொல்லணும்னா இப்போது இருக்க தமிழகத்துக்கு ஒரு இந்த மாதிரி அரசியல் தலைவர் தேவைன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை பூர்த்தி செய்வார்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பூர்த்தி செய்வார், கண்டிப்பாக பூர்த்தி செய்வார்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மக்கள் இருந்த அவரோட கட்சி கொடி அனௌன்ஸ்மெண்ட்லேயே நல்ல வரவேற்பு இருந்தது. அப்கமிங் எலெக்ஷனில் தான் அவரை பற்றி தெரியும். 2 பேரில் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கொடி வெளியிட்டாங்க, நிறைய சர்ச்சைகள் உண்டாச்சு. அது எல்லாமே உதயநிதி அவர்கள் தான் மறைமுகமாக செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. சர்ச்சைகளை கடந்து வர்றது தான் அரசியல். இதை சமாளிப்பார் கண்டிப்பாக. மாநாடுகளுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு. இந்த மாநாடுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்றது இல்லை. அதாவது ஒரு கட்சியோட எதிர்ப்பே இன்னொரு கட்சி வளர்கிறதுக்கு காரணம். இது மாதிரி நிறைய கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் விஜயும் ஒருத்தர். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருந்தார், இப்போ விஜயும் ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே டவுட்டு தான். அப்படிங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? 3ஆவதாக யாராவது வருவாங்க. இப்போ அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பொதுவாக இளைஞர் மத்தியில் கணிசமான அளவு ஆதரவு இருக்குது உதயநிதி ஸ்டாலின். ஆமாம். இப்போ விஜய் வந்து பெரிய பெரிய அளவில் ரசிகர் மன்றம் வச்சுருக்காரு. இப்போ அந்த ரசிகர் மன்றம் முழுதும் இவருக்கு தான் ஆதரவுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. ஸோ அந்த ரசிகர் மன்றத்தோட இளைஞர் அணி வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வலைதளங்களில் பேசப்படுது. விளம்பரம் பண்ணலாம் சார், 1000 விளம்பரம் பண்ணுவானுங்க. எங்கள் கட்சி தான், நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் தான் அதுன்ட்டு எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்க ஆரம்பிக்கும் போதும் அதுதான் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாருமே இப்போ கமலஹாசன் ஆரம்பித்தார், அடுத்த முதல்வர்னு பெரிய இதாக போஸ்டர் போட்டு விட்டுனாங்க. அது மாதிரிக்கே விஜய்க்கு அந்த அளவுக்கு கட்சி நடத்தக்கூடிய திறமை இல்லை. இப்போ ஒரு ஆதிக்குடி, அதாவது தமிழினத்தோட மூத்த குடி தான் இது, அதுக்கான கட்சி தான் சொல்லி நிறைய குறியீடுகள் வச்சுருக்காரு அவரோட கட்சி கொடியில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழர்களை காப்பாற்றுவாரா?
கண்டிப்பாக 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 நீங்கள் கண்டிப்பாக வருங்காலத்தில் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. கண்டிப்பாக விஜய் வர்றதுக்கும் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அவரோட கட்சி கொடிக்கே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஸோ எதிர்ப்பு யாருக்குங்க இல்லாமல் இருக்குது. எதிர்ப்புன்றாவே எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடியது தானே. எதிர்ப்பு இல்லைன்னா கட்சி வளராது இல்லையா. எதிர்ப்பு வந்தால் தான் கட்சி வளரும். அதனால் அந்த எதிர்ப்பையும் மீறி வந்தால் தானே கட்சி. அதனால் அந்த எதிர்ப்பு கண்டிப்பாக வந்து அவருக்கு வெற்றி தான். உதயநிதி அவர்கள் வந்து ஒரு சில இன்டர்வியூவில் சொல்லும்போது நான் இப்போ தான் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன், அரசியலை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களை வந்து எழுதி கொடுத்தது தான் படித்து வந்துட்டுருக்காரு, அவராக சொந்தமாக எதுவும் யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியாமல் வர மாட்டாங்க. அவரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவார். மக்கள் வந்து மூணாவது ஆள் வரட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டுமே சரியில்லை. அப்போ மூணாவது ஆளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சில மதவாத அரசியல் வந்து ஒரு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்கிறேன், யாருமே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. இனிஷியேட் பண்ணுறவங்கள விட மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு கேரி ஆன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அவர் வந்து மாநாடு நிறையா நடத்துறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காரு. அதுக்கு மறைமுகமாக உதயநிதி அவர்கள் தான் தடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பொய் ப்ரோ. ஆல்ரெடி வந்து முக ஸ்டாலினுக்கும் வாய்ப்பு குத்தாச்சு. இதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்தாலும் ஒரு தடவை வாய்ப்பு குத்திதான் பார்க்கலாமே. பார்த்தா தானே தெரியும், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு குத்தாருன்னு தெரியும். யார் என்னென்ன பண்ணாங்களான்னு தெரியாது. விஜய் வந்து அவர் கட்சி கொடி விட்டப்போ ஒரு பாடல் வெளியிட்டார். அதில் வந்து பின்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்களும் முன்னாடி வந்து அண்ணா அவர்கள் இருக்க மாதிரி ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் சினிமாவில் வந்து நிறைய தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்களும் கொண்டு வர நம்புகிறாங்களா? கட்சி தொடங்குறான்னா அவங்களுக்கு சில ஐடியா இருக்கும். இவங்கள முன்னெடுத்துக்கலாம், அவங்கள முன்னெடுத்துக்கலாம், தலைவர்களை. இவருக்கு அண்ணா எம்ஜிஆர் இருக்கிறாங்க, அவங்க முன்னெடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மாநாடுகள் வந்து இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமுகமாக உதயநிதி அவர்கள் தான் நிறைய இடத்துல தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. பாலிடிக்ஸ் அதுதான் சார் பாலிடிக்ஸ். அதையும் மீறி தான் நம்ம வெளியில் வரணும். நம்ம எடுத்த உடனே நீங்கள் நான் வந்துட்டு கட்சி ஆரம்பித்து அடுத்த சிஎம்லாம் போய் உட்கார முடியாது. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மள என்ன வேணால் செய்வாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். ஸோ அந்த பக்குவம் இல்லாமல் தான் ரஜினிகாந்த் சார் வந்து வர முடியல. கமல் சார் வந்து தோத்துட்டார். கமல் சார் மேலாம் பயங்கர ஹோப் இருந்துச்சு. பட் இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ, அந்த ஹோப் போயிடுச்சு. இவரும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அவ்வளோதான். புதுசாக எந்த கட்சி தொடங்கினாலுமே வந்து ஆளுங்கட்சியை தான் வந்து ஒரு இதுவாக காமிப்பாங்க எப்பயுமே. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா திமுகவோட பார்ட் பி அணி அப்படிம்பாங்க. ஸோ அதை நம்ம வச்சு எதுவும் கணிக்க முடியாது. அது அவரோட தனிப்பட்ட இதுக்காக அவருங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கோ இல்லை டிஎம்கேக்கோ சம்மந்தம் இல்லை. சரி, இப்போ வந்து விஜய்க்கு அவருக்கு வந்து அரசியலோட புரிதல்களே இல்லை, சினிமா துறையிலேருந்து நேராக வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உதயநிதி அவர்களுமே சில இடங்களில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து இடஒதுக்கீடு பற்றி ஒன்றுமே தெரியாது, 7ஆம் அறிவு படத்தில் வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அதுக்கப்புறம் தான் படித்தே தெரிஞ்சுக்கிட்டேன், சூர்யா அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருமே இளைஞர்கள், ஆரோக்கியமான அரசியலை கொண்டு போகணும். அதுதான் ரெண்டு பேருமே. இது நாள் வரைக்கும் சண்டைகள் பிரச்சனைகள் மக்களுக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி தெரில. இவங்களாச்சும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யட்டும். மாறி மாறி வந்தாலும் பரவாயில்ல, சேர்ந்து செய்யட்டும். இப்போ விஜய் அவர் வந்து கட்சி கொடிகள் நிறைய வெளியே விட்டுறதுக்கு அப்புறமா நிறைய பேச்சுகள் வந்திருக்கு. இவர் வந்து ஒரு ஜோசப் விஜய், இவர் வந்து ஒரு மதவாதி. அதெல்லாம் சும்மாங்க, எல்லாரும் அரசியல் அதெல்லாம் போடுறவங்க போட்டு தான் இருப்பாங்க. அது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, இவ்வளோ எதிர்ப்புகள் வருது. அதை பற்றி இல்லை, நிறையா ஓட்டு வாங்குவாருன்னு தோணுது எனக்கு. இதே மாதிரி பொலிட்டிக்ஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோசப் விஜய் அவர் வந்து ஒரு மதவாதி அப்படின்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க. இந்த மாதிரி மதவாதங்களை மக்கள் நம்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் அதுவும் அரசியல் தான் சார். இப்போ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி சென்ட்ரலில் வந்துட்டு மதத்தை வச்சு ஆட்சி பண்ணுறாங்க, ஸ்டேட்டில் வந்து ஜாதி வச்சு ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ இதுதான். ஸோ ரைட் ஃப்ரம் மூவிஸ்லாம் பாருங்கள், இப்போ எடுக்கிற மூவிஸ்லாம் ஏதாவது ஒரு மூவிஸ் ஜாதி இல்லாமல் எடுக்கிறாங்களா? இல்லை. ஸோ சம்திங் தட் இஸ் கான், முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் அது வந்து காட்டக்கூடாதுன்னு கிடையாது. பட் அதையே ஒரு மையமாக வச்சு அரசியல் செய்கிறது இஸ் ராங். ஜோசப் விஜயா இருந்தால் என்ன, ஹுசைன் போல்ட்டாக இருந்தா என்ன சார், இட்ஸ் ஓகே, ஹீ இஸ் ஸ்டில் இண்டியன். நாங்களாம் வந்து இண்டியன்ஸாக இருக்கிறோம். ஸோ ஒரு அப்துல் கலாம் ஐயாவை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஜோசப் விஜய் ஏற்றுக்கலாம். தட்ஸ் நத்திங் ராங்.